குட்டி கேமர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா டெட் ரைல்ஸ். இந்த சர்வைவபிள் கேம் சாக்கில் எதுவும் தர மாட்டாங்க. இந்த சர்வைவல் கேம் தான், ட்ரெயின் சர்வைவல் கேம். இதை பொறுத்த வரையும் நம்ம 80 கிலோமீட்டர்ஸ் போகணும். 80 கிலோமீட்டர்ஸ் ட்ரெயினால் போகணும். நம்மளுக்கு 20 ரூபா கொடுத்துருவாங்க. ஒரு கோல்டு பாரு, ஒரு ஷவல், அவ்வளோதான். இந்த கோல்டு பாரை ட்ராகை போட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட 70 ரூபா இருக்கும். என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, முதல்ல கோல் வாங்கிக்கலாமா? ஆமாம், கோல் வாங்கிக்கலாம். இருங்க, நான் என்ன கிளாஸில் வந்திருக்கேனே தெரியலையே. சாதா கிளாஸில் தான் வந்திருக்கேன். ஒன்று ட்ராப்பு, இன்னொன்னையும் ட்ராப் போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ 40 ரூபா வந்துச்சா? இன்னொரு கோல், எங்கூட இன்னொரு கோல். சரி விடுங்க, முதல்ல இதை வாங்கிக்கலாம். சரி, ஷெவல் ஸ்டோர். இப்போ இங்கே நான் எங்கேங்க இன்னும் ஒரு கோல் வரணும். மொத்தம் ஒரு கேமில் 5 கோல் வரும். சரி விடுங்க, மீதி 30 ரூபாய்க்கு கன் வாங்கிக்கலாமா? கன்னு 30 ரூபாய்க்கு தருவானுங்களா? ரிவால்வர் எவ்வளோ? ரிவால்வரே 30 ரூபான்னு நினைக்கிறேன். 35 ரூபாய்ங்க. ஆனால் டுரெட்லாம் 100 ரூபா. பேண்டேஜ் வாங்கிக்கோமா? பேண்டேஜ். ஸ்னேக் ஆயில் எவ்வளோ? ஸ்னேக் ஆயில் வாங்கிக்கலாம். இதுவும் 35 ரூபாய்ங்க. எல்லாமே 35 ரூபாய்க்கு தரானுங்க. ஒரு 20 ரூபா வச்சுப்போம். அடுத்த செக் போஸ்ட்டில் போய்ட்டு இது வாங்கிக்கலாம். பிக்கப் நம்ம இப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டோர் இதெல்லாம் போதுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பத்தாது. இந்த இது இருக்குங்கள, நியூஸ் பேப்பர், இதை எடுத்து கோலில் போட்டுக்கலாம். இது ட்ரெயினில் போட்டுக்கலாம். இதுவும் பெட்ரோல் தான். போகலாங்களா? செக் போஸ்ட்டில் போய் நிற்கோட வீடுலாம் வரும். அந்த இடத்துல லூட்டு வேற அடிக்கணுங்க. ஐயோ, லாபம். பிக்காக்ஸ் இருந்தால் இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஏன்னா போகிற மாதிரியே தெரிலன்னு கேட்டிங்கன்னா, இதோ இங்கே தெரிதுங்களா? இதில் கிலோமீட்டர் வரும். ரைட்லலாம் வேரல்ஸு இதெல்லாம் வருங்க. இதுக்கு பேண்டேஜ் இருக்கு. ஒரு கோல்னா 4000. ஒரு 2 கோல் செகண்ட் செக் போஸ்ட்டில் இறக்கி விட்டுருச்சுன்னா போவாங்க. நம்ம வீட்டை லூட் அடிக்கணும். லூட் அடித்தா தான் நம்மளுக்கு கோல்லாம் கிடைக்கும். டுரெட் கூட கிடைக்குங்க. டுரெட் கூட கிடைக்கும். பிக்கெக்ஸ் இருந்தால் கூட இதெல்லாம் கோல்.
ஒயிட்டில் இருந்தால் சில்வரு, பிளாக்கில் இருந்தால் கோலு, கோல்டுனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு கோல்டுன்னு. வேம்பயர் நைட்டா? வேம்பயர் நைட்டு எப்படி இருக்கும்? இந்த வீட்டில் ரெண்டு லூட் வச்சுருவாங்களா? இந்த வீட்டிலே லூட் அடிச்சிருவோமா இல்லை வேணா போகுமா? போகும். வேறு ஏதாவது இடம் இருக்கும். ஏன்னா ஐயோ 7000 வந்துட்டாங்க. இதுக்கு மேலே வில்லேஜு தெரியுதுங்களா? வில்லேஜு இங்கே போய் நின்றக்கூடாது. ஐயோயோ அவ்வளோதான், இங்கே போய் நின்ற போகுது. இதுதான் வில்லேஜ். அவ்வளோதான், ட்ரெயின் ஸ்டாப்டு. வீடு எதுவுமே தெரிலங்க, ஒரு வீடும் தெரில. ஐயோ நைட்டு செத்துட்டேன், போங்க செத்துட்டேன். சாம்பிஸ் வேறு வரும், எதிர்பார்க்கலையே. சாம்பிஸ் வேறு ஸ்பான், ஹெல்த்து வேறு. ஐயோ ஸோ என்ன இது? செக் போஸ்ட்டே வந்துச்சு, செக் போஸ்ட்டே போயிடலாம். செத்துட்டோன்னா என்ன பண்ணுறது நான் யோசிக்கிறேன். என்னங்க எப்படி வரும்? ஐயோ உடச்சிட்டாங்க. அங்கே செக் போஸ்ட் மேலே இருப்பானுங்க. சுடுறானுங்க. ஜாம்பி ஸ்பான் ஆகிறானுங்க. ஸ்பானிஷு செக் போஸ்ட் அங்கே போட்டு விட்டோன்னா போதும். இதுக்கு மேலே பயமே இல்லை. என்ன இங்கே இருக்கிற வரையும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு கோலா வாங்குவோம். என்ன இது நியூ அப்டேட்டா? ரிவைவ் டெட் பிளேயர். ஓ செத்த பிளேயர் இங்கே போகலாம். எனக்கு ஜெனரல் ஸ்டோர் வேணும். கோல் இருக்கு. காலைல ஆயிடுச்சு. ஏன் எவ்வளோ விட்டு வச்சிருக்கீங்க? சுருங்கடா டேய், சுருங்கடா. இன்னும் சுடாமல் இருக்கணுங்க. லிச்சா அவ்வளோதான் சுட்டானுங்க. சேடல் இருக்கு. அடியோ டே தேங்க்யூடா. இது நம்மளாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இவனுங்களையும் ட்ரெயினில் போட்டு விட்றான். லைக் பண்ணாதான் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இவங்கெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறேன்? ஹவுஸ் இருந்துச்சு, அதாக இருக்குது.
ட்ரெயின் வரி இந்த இதுதான் நம்மளை இது பண்ண போகுது. என்னங்க இங்கே ஃபுல்லாக நியூஸ் பேப்பராக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வெறும் இருக்கா வேஸ்ட்டு. லாவா பயம்லேயே நம்ம நின்றுமா? ட்ரெயின் எங்கே இருக்குன்னே தெரில. 9 பொருள் இருக்குது, அதில் ஒரே ஒன்று தான் கோல். மீதி எல்லாமே ஜாம்பிஸு. கண்ணு கெட்ட வரையும் ட்ரெயினை காணுங்க. இது என்னது செடியா? செடி கோலம் இருக்குன்னு நினச்சேன். கோலாக இருந்துச்சு சூப்பராக இருந்திருக்கும். சூப்பராக இருந்திருக்குங்க. இதை நம்ம இந்த இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அது தெரியுதுங்களா? தெரிகிறதா? அதுதான் வில்லேஜ். உங்கள் ஸ்பானை நேர் பண்ணுங்க. நைட்டு காலையெல்லாம் இல்லை, ஸ்பானை நேர் பண்ணுங்க. நைட்டு காலெலாம் பார்க்க மாட்டானுங்க, ஸ்பானை நேர் பண்ணுங்க. இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா? ஸ்டோர் பண்ண முடியாதா? இதை கொண்டு தான் வெளியில் போட முடியுமா ட்ரெயினில்? இப்போதைக்கு என்னால் இந்த செக் போஸ்ட் தான் தாண்ட முடியும். பாதி இருக்கு, பாதி பத்தாது. நியூஸ் பேப்பருங்க. இதை நான் எப்படி விட்டேன்? நியூஸ் பேப்பர் இந்த நியூஸ் பேப்பர் நான் எப்படி விட்டேன்? ஓ, சிட்டியில் இருக்கும்போது இது பண்ண முடியாதா? பார்த்தோம். இப்போதைக்கு ஒரே ஒரு செக் போஸ்ட், ஒன்லி ஒன் செக் போஸ்ட் கிடச்சிருக்கும். நிக்கோலா டெஸ்ட் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நிக்கோலா டெஸ்ட்டில் கோல்டு பாரு. வீடு இருக்கா? அங்கே ஒரு வீடு இருக்கு. இங்கே ஒரு ஆர்ஸ் இருக்கு. சேடில் இல்லாம் எது ஜாலியான விஷயம்னா வில்லேஜ் பக்கத்துலேயே செக் போஸ்ட் இருக்குது தான் ரொம்ப ஜாலியான விஷயம். ஏன்னா இவனுங்களே கொண்டுருவானுங்க. இவ்வளோ நம்மளே அடிச்சு கொண்டுடலாம். ஐயோ ரைட்டு செத்துட்டோமாங்க. நான் இதோட வீடியோ முடிச்சுப்போமா? போட்டானுங்களா மியூசிக்கை?
அவ்வளோதான் ஸ்பான் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். மியூசிக் போட்டானாலுங்கனால இது ஸ்பான் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரைஃபிள் சோல்ஜர் விற்க முடியுமா? என்கிட்ட இது இருக்குல்ல ரைஃபிள். ட்ரேடிங் போஸ்ட்டை வேறு எங்கேயோ வச்சுருக்கணுங்க. விற்க முடிஞ்சு ஒரு 10 ரூபா கொடுத்துனாங்க. 10 ரூபா கொடுத்தாங்க கூட போதும். சுருடியான சவுண்டு. முடியலங்க. ஸ்டோர் பண்ணி போயிடலாம். சொன்னல சாம்பி ரன்னர் ஃபியூல். என்னங்க இவங்க? ஓ ஜாம்பி பண்ணிடுறோம். ஷெரீஃபை கொண்டு வந்தீங்க போட்டோன்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும். இப்போ வரையும் ஷெரீஃபே பண்ணலாம். அவ்வளோதான் காலையில் ஆயிடுச்சு. ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட சும்மா சரி முடிச்சுக்கலாம். தேங்க்யூ गाइस, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இதோட இந்த டெட் ரேஸை 2 நாள் சர்வைவ் ஆயிருக்கும். ஓகே गाइस, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். ஒரு மோட்டிவாக பாருங்கள்.